வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பார்த்துட்டேன், சாப்பிட்டேன், வந்துட்டேன், எழுதிட்டேன், அவர் வந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? பார்த்துட்டேன், வந்துட்டேன், படிச்சுட்டேன், எழுதிட்டேன், சமைச்சிட்டேன், தூங்கிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அக்கா நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்லலாம், கால் பண்ணிட்டேன், நான் அவரை கூப்பிட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் இந்த டர்ன் சவுண்ட் வருது இல்லைங்களா? இது நம்ம பேச்சு வாக்குல சொல்லுவோம். அதை தூய தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நான் பார்த்து விட்டேன், நான் சாப்பிட்டு விட்டேன், நான் வந்துட்டேன், நான் தூங்கி விட்டேன், அப்படித்தானே சொல்லுவோம் தூய தமிழ்ல. இந்த மாதிரி சொல்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது நீங்க நல்லா எந்த சென்டென்ஸ்லாம் அந்த ட ட சவுண்ட் வருதோ, ட நான் தூய தமிழ்ல டேன், வந்துட்டேன், படிச்சுட்டேன், எழுதிட்டேன், சமைச்சிட்டேன், போயிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு இப்ப சொல்ல போறோம். இதை எப்படி சொல்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்துறோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் பக்கத்துல ஹாவ், அதுக்கு பக்கத்துல verb 3 வரும். ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா ஹாவ் வரும் அப்படின்னா, ஐ, வி, யூ, தே, இதெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா ஹாவ் வருவாங்க. ஓகே, சப்ஜெக்ட் ஹாவ் பிளஸ் verb 3. இவங்கள நீங்க இன்னும் சப்ஜெக்ட் இருக்காங்க இல்லைங்களா? அந்த சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் வருவாங்க, பிளஸ் verb 3 வருவாங்க. யார் யாரெல்லாம் சப்ஜெக்ட்டுங்க? he, she, it, any name, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது பக்கத்துல ஹேஸ் வந்து அதுக்கப்புறமா verb 3 வருவாங்க. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். நல்லா பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் have பிளஸ் verb 3, சப்ஜெக்ட் has பிளஸ் verb 3. ஓகேவா? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே நெகட்டிவா சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஹாவோட நாட்டு சேர்த்துக்கோங்க, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஹேஸோட நாட்டு சேர்த்துக்கோங்க, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அவ்வளவுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நாட்டை வந்து ஒமிட் பண்ணிடுங்க, நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நாட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க, நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் சமைச்சிட்டேன். இதுல நான்ங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஐ. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். இப்ப நல்லா கவனிங்க, verb 3 தானே போடணும்னு சொன்னோம். இது முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். குக், குக், குக்டு. இந்த verb 3 தான் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதுங்களா? verb 3 இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம். அப்ப குக்குக்கு குக்டு அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதாங்க. இப்ப இவங்க சப்ஜெக்ட், இவங்க வேர்பு, இவங்க மெயின் வேர்பு. ரெண்டுக்கும் இடையில ஹாவ் வருமா ஹேஸ் வருமா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ, வி, யூ, தே எல்லாம் வந்தா ஹாவ் வரணும், ஹி, ஷி, இட் எல்லாம் வந்தா ஹேஸ் வரணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஐ ஹாவ் குக்டு, நான் சமைச்சிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம் நல்லா ஜாலியா. இப்போ ஃப்ரெண்டு ஏதாச்சும் இருந்துடுறாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன சமைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நான் சமைச்சிட்டேன், ஐ ஹாவ் குக்டு, ஐ ஹாவ் குக்டு, ஆமா நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்க போயிட்டாங்க அப்படித்தானே பேச்சுவாக்குல சொல்லுவோம். என்ன ரிலேஷன் வந்திருந்தாங்களே, போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம்.
அது பேச்சு வாக்கு. இது தூய தமிழ்ல சொல்றோம், அவர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். யார் சப்ஜெக்ட் இந்த இடத்துல? தே தான். போகிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. கோ, வென்ட், கான். இவங்களதான் verb 3 இந்த இடத்துல எழுத போறோம். அப்ப கான். ஓகேவா? இவங்க சப்ஜெக்ட், இவங்க மெயின் verb, ரெண்டு பேருக்கும் இடையில ஹெல்பிங் verb வரணும். அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லலாம்? they have gone. they have gone. அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து போகக்கூடிய இடத்தையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா they have gone to shop. அவங்க கடைக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா they have gone to சென்னை. அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த போகக்கூடிய பிளேஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா இதை மட்டும் சொல்லிக்கலாம். என்ன அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. they have gone. அதோடய முடிச்சுக்கலாம். ஓகே, காட் இட்? அவர்கள் போயிட்டாங்களா? எஸ், they have gone. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் சாப்பிட்டான். இப்ப நம்ம வீட்டுல இருப்போம். இப்ப நம்ம வீட்டுக்காரங்க வந்தோடனே, என்ன தம்பி சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டான் சொல்லுவோம் இல்லைங்களா? அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹீ. சாப்பிட்றதுக்கு ஈட், ஏட், ஈட்டன் அவங்களதான் சேர்க்கணும். ஈட்டன். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஹேஸ் வருவாங்க. அவ்வளவுதான். he has eaten. அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒருவேளை அவர்கள் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்ப they have eaten. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் அத முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் அதை முடிச்சிட்டான். இப்ப ஏதோ ஸ்கூல்ல ஒர்க் கொடுத்துருக்கலாம். என்ன, அவன் முடிச்சிட்டானா அதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் அவன் முடிச்சிட்டான். ஏதோ ஒரு ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கோ இல்ல வேற எதனாவது ஒரு ஒர்க்கோ அவன் அதை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். பாருங்க, he வந்தா has வரணும். he has done. அத அப்படின்னா he has done it. அத அவன் முடிச்சிட்டான். he has done it. அவன், அவர் எல்லாத்துக்குமே he தான் வரும். ஓகேவா? அவர் அதை முடிச்சிட்டாரு அப்படின்னா he has done it. அவர், அவன் எல்லாத்துக்குமே he தான் வரும். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம அம்மா போன் பண்ணி கேட்பாங்க ஆபீஸ்ல இருந்துட்டு, என்னப்பா வந்துட்டியா? நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். அப்ப சப்ஜெக்ட் யாரு? ஐக்கு பக்கத்துல have. I have come, came, come. I have come. நான் வந்துட்டேன். எங்க இருந்து? ஸ்கூல்ல இருந்து. from school. அவ்வளவுதான். I have come from school. நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, அவ எழுதிட்டா அப்படின்னு சொல்றோம். அவ எழுதிட்டாளே, எப்படி சொல்லலாம்? she has wrote, written. she has written her homework. அவளுடைய ஹோம்ஒர்க்க எழுதிட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நீங்க இதை மட்டும் வேணாம்னு சொல்லிக்கலாம். அவ எழுதிட்டா, she has written. அவ எழுதிட்டா. அவளோட ஹோம்ஒர்க் எழுதிட்டான்னா she has written her homework. ஓகே, காட் இட்? இதுல நல்லா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எந்த டென்ஸ் பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேன் யூ ஃபைண்ட் அவுட் த டென்ஸ்? இப்ப பாருங்க, இது நவ். ஓகேவா? நவுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட் தான். அது எதா இருந்தாலுமே பாஸ்ட் தான். இது ஃபர்ஸ்ட் யூஸ். என்ன அப்படின்னா, ஃபார் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ரீசன்ட் பாஸ்ட். பாருங்களேன், இது நவ். இப்ப ரீசன்ட் பாஸ்ட்னா என்ன? அதுக்கு முன்னாடி சொல்ல போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அத நம்ம இப்ப பிரசன்ட்
பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரீசன்ட் பாஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல டைம் மென்ஷன் பண்ணாம சொல்லணும். பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணாம சொல்லணும். நம்ம சொன்னது எல்லாமே எப்ப நடந்ததுன்னு சொல்ல. படிச்சுட்டியா? படிச்சுட்டேன். நான் 6 மணிக்கு படிச்சேன் அப்படின்லாம் இல்லை. உன்ன டைம் கேட்கல. படிச்சிங்களா இல்லையா, சமைச்சிங்களா இல்லையா, அவ்வளவுதான். நம்ம விஷயத்த மட்டும்தான் சொல்றோம். அப்ப அங்க டைம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாதிரி டயத்தை மென்ஷன் பண்ணாம நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இது ஃபர்ஸ்ட் யூஸ். ஃபர்ஸ்ட் யூஸ் என்னதுங்க? நம்ம சொல்ற நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சதா இருக்கலாம், இல்ல போன வாரம், இல்ல போன மாசம், இல்ல போன வருஷம், எப்ப வேணாலும் முடிஞ்சிருக்கலாங்க. அதை பத்தி கவலை இல்லை. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச நிகழ்வை இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அதே தான். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹாவ், வி ஹாவ், ஷி ஹாஸ், ஹி ஹாஸ். அவர் வந்துட்டாரு, ஹி ஹாஸ் கம். அவர் வந்துட்டாரு அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஹி ஹாஸ் கம். இப்பதான் வீட்டுல உள்ள வந்து நுழையிறாரு, யாராவது ஃபோன் பண்றாங்க, அவர் வந்துட்டாரு, இப்பதானே வந்தாரு, அப்ப ரீசன்ட் பாஸ்ட் தானே, ஹி ஹாஸ் கம், அவரு வந்துட்டாரு. அப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல இப்ப நம்ம பேசுன மாதிரி ஹாவ், ஹாஸ் சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. verb 3 வச்சு பேசிக்க. ஓகேவா? எப்ப டைம் வந்து மென்ஷன் பண்ண கூடாது. அது போன வாரம், போன வருஷம், இல்லை எப்ப வேணாலும் நடந்திருக்கலாங்க ஒரு விஷயம். அந்த விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா டயத்தை மென்ஷன் பண்ணாம ஆக்ஷனை மட்டும் பேசுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இது பாருங்க, RECங்க இது. ஓகேவா? ரீசன்ட். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசன்ட் பாஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் நடந்திருந்தாலும் அத டைம் மென்ஷன் பண்ணி, பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி பேசக்கூடாது. பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அங்க வரக்கூடாது. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் வரும். இப்ப சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா சாப்பிட்டேன், அதை மட்டும் தான் சொல்லணும். நான் நேத்து சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம நேத்து இல்ல 10 மணிக்கு அப்படிலாம் நம்ம சொல்றோம்னா அது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். ஓகேவா? டைம் மென்ஷன் பண்ணாம சொல்றதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல்ஸே இதுதான். ஓகேவா? முடிஞ்சு போன விஷயம்தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். எல்லாமே முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் நம்ம டைம் மென்ஷன் பண்ணாம பேசுறோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த வீடியோலயே கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்களேன், ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கேன். ஐ ஹாவ் கான் டு பாரிஸ், நான் பாரிஸுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹாவ் கான் டு பாரிஸ். இப்ப இதே நான் பாரிஸுக்கு போகல அப்படின்னு சொல்லணும்னா ஐ have not, I have not gone to Paris. ஓகேவா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஹாவ் கான் டு பாரிஸ் அப்படின்னா நான் பாரிஸுக்கு போயிருக்கேன். ஐ ஹாவ் நாட் கான் டு பாரிஸ் அப்படின்னா நான் பாரிஸுக்கு போகல. இந்த ஹாவையும் நாட்டையும் சேர்த்து haven't, haven't சொல்லிக்கலாம். ஓகேவா? haven't. okay, next sentence. next sentence பாருங்க, அவரு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு பேங்கே போயிருக்கோம், மேனேஜர் இருக்காரா என்னன்னு கேக்குறோம். இல்ல மேனேஜர் கிளம்பிட்டாரு, மேனேஜர் கிளம்பிட்டாரு அப்படியே சொல்லலாமா? the manager, sorry, the manager has left.
the manager has left. மேனேஜர் வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இதையே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி சொல்லலாம்? the manager hasn't, has கூட நாட்டை சேர்த்து இந்த ஓவுக்கு பதிலாக தான் ஃபர்ஸ்ட் அப்படி. ஓகேவா? the manager hasn't left. மேனேஜர் இன்னும் கிளம்பல. நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம அவங்க கூட எட்டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜர் இன்னும் கிளம்பல. the manager hasn't left yet. இப்போ கிளம்பிட்டாரு அப்படின்னா the manager has left. ஓகே, இப்போ அவர் அப்படின்னா இந்த இடத்துல he சேர்த்துக்கோங்க. he has left, he hasn't left yet. அவங்க இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபர்ஸ்ட் யூஸா இருக்கட்டும், செகண்ட் யூஸ், தேர்ட் யூஸ், ஃபோர்த் யூஸ் எல்லாமே ஏதோ ஒரு எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த தான் பேசுறோம். முடிஞ்சு போன விஷயம் பேசுறதுக்கு நம்ம அதுக்கு வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பேசிக்கலாமே. முடிஞ்சு போன விஷயத்த பேசுறதுக்கு தான் ஒரு டென்ஸ் இருக்குல்ல. அப்புறம் ஏன் இது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில ப்ரெசன்ட்டோட தொடர்புல இருக்கும். ஏதோ ஒரு வகையில ப்ரெசன்ட்டோட லிங்க்டுல இருக்கும். அதான் ப்ரெசன்ட். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னாலே முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏதோ முடிஞ்சு போனதா இருந்தாலும் எது கூட தொடர்புல இருக்குங்க? ப்ரெசன்ட்டோட தொடர்புல இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிற போது தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இது நவ். இப்பதான் ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து ரீசன்ட் பாஸ்ட். ஃபார் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ரீசன்ட் பாஸ்ட். ரீசன்ட் பாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச நிகழ்வு அத்தனையுமே நம்ம இப்ப பேசின மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால பேச முடியும். ரீசன்ட் பாஸ்ட் இல்ல எப்ப வேணாலும் முடிஞ்சிருக்கலாம், எப்ப வேணாலும் முடிஞ்சதையும் பேசலாம். ஆனா டைம் மென்ஷன் பண்ணி பேசக்கூடாது. பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி பேசிடக்கூடாது. ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.